வால்யூம் 1. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். இந்த ஆடியோ தொகுப்பு ஆனந்த விகடனில் தொடர் கட்டுரைகளாக வெளிவந்த போது வாசகர்கள் இதை வெறும் தொடராக படிக்கவில்லை. இதிலே கூறப்பட்டிருக்கும் கதைகளோடு தங்களின் வாழ்க்கையை அவர்கள் தொடர்பு படுத்திக் கொண்டு படித்தார்கள். மதங்களையும் மனித மனங்களையும் ஒன்றாக இணைத்து நெய்யப்பட்ட எந்த ஆடியோ தொகுப்பானாலும் சரி, அவற்றை ஒருமுறை கேட்டுவிட்டால் மட்டுமே முழு பலன் கிடைக்காது. நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக இவற்றை நாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். ஆடியோ தொகுப்பு ஒன்றாக இருந்தாலும் நாம் எந்த மனநிலையில் நின்று கேட்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல ஒரே ஆடியோ தொகுப்பிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படும். எந்த நிகழ்ச்சி எந்த ஞானியின் வாழ்க்கையில் நடந்தது, எந்த கதை எந்த வேதத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் மட்டுமே ஒருவர் இந்த ஆடியோவை கேட்டார் என்றால், கதைகளையும் நிகழ்ச்சிகளையும் வார்த்தைகளையும் வேண்டுமானால் அவரால் கிரகித்துக் கொள்ள முடியும். ஆனால் இதன் அர்த்தங்கள் ஆடியோ தொகுப்பிலேயே தங்கிவிடும். இந்த ஒளிநாடாவில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்களை கேட்டு அசை போட்டு சிந்தித்து அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ஒளிநாடாவில் இடம்பெறும் வார்த்தைகளும் கதைகளும் மட்டும் உங்களின் அறிவுக்கு இடம் மாறாது, அது உங்களையே மாற்றிவிடும். இங்கே நான் சொல்லியிருக்கும் கருத்துக்களும் கதைகளும் இந்து மதம், பௌத்தம், ஜென், இஸ்லாம் போன்ற பல மதங்களின் வேத நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டன. அத்துடன் பிரபலமான மற்றும் பிரபல்யம் அடையாத சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையிலிருந்தும் நிறைய பாடங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த ஒளிநாடாவில் சொல்லியிருக்கும் கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி பார்ப்பது கடினமான காரியம் இல்லை. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சிக்கு பலன் நிச்சயம் உண்டு. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. நான் பார்த்த வரையில் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மொழி மாறினாலும் அர்த்தம் மாறாமல் துயரத்துடன் எழுப்புகிற கேள்வி, ஆண்டவன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுக்கணும்? இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்படும் போதெல்லாம் புத்த மதத்தினர் சொல்லுகிற ஒரு சின்ன கதையை நான் அவர்களுக்கு சொல்லுவது வழக்கம். அது ஒரு கிராமம். சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடப் போகிறான். அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஒரு அலறல். ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கியிருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கத்துகிறது. உன்னை வலையிலிருந்து விடுவித்தால் நீ என்னை விழுங்கி விடுவாய், நான் மாட்டேன் என்று முதலையை காப்பாற்ற மறுக்கிறான் சிறுவன். ஆனால் முதலை, நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன், என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான். வலையில் இருந்த முதலையின் தலை வெளிப்பட்ட உடனேயே அது சிறுவனின் காலை பிடித்துக் கொண்டது. பாவி முதலையே, இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க, அதற்கென்ன செய்வது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு சிறுவனை விழுங்க ஆரம்பித்தது முதலை. சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் நன்றி கெட்டத்தனமாக அந்த முதலை சொன்ன சித்தாந்தத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலையின் வாய்க்குள் மெல்ல போய்க் கொண்டிருக்கும் சிறுவன் மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான், முதலை சொல்வது மாதிரி இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா? அதற்கு பறவைகள், எவ்வளவோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் கூடு கட்டி முட்டையிடுகிறோம், ஆனால் அதை பாம்புகள் வந்து குடித்து விட்டு சென்று விடுகின்றன. அதனால் சொல்கிறோம், முதலை சொல்வதுதான் சரி. ஏரிக்கரையில் மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதையை பார்த்து சிறுவன் அதே கேள்வியை கேட்கிறான். நான் இளமையாக இருந்த காலத்தில் என் எஜமான் அழுக்கு துணிகளை சுமக்க வைத்து என்னை சக்கையாக பிடிந்தெடுத்தான். எனக்கு வயதாகி நடை தளர்ந்து போன போது எனக்கு தீனி போட முடியாது என்று சொல்லி என்னை துரத்து விட்டான். முதலை சொல்வதில் தப்பே இல்லை, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்றது கழுதை.
சிறுவனால் அப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக ஒரு முயலை பார்த்து சிறுவன் இதே கேள்வியை கேட்கிறான். இல்லை, முதலை சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலை பிதற்றுகிறது என்று முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்துவிட்டது. சிறுவனின் காலை கவ்வியபடியே வாதாடத் தொடங்கியது. சிறுவனை வாயால் கவ்விக்கொண்டே நீ பேசுவதால் நீ சொல்வது எனக்கு சரியாக புரியவில்லை என்றது முயல். பெரிதாக சிரித்த முதலை, நான் முட்டாள் இல்லை, சிறுவனை விட்டால் ஓடிவிடுவான் என்று சொல்ல முயல், புத்தியில்லாத முதலையே, உன் வாளின் பலத்தை கூடவா நீ மறந்து விட்டாய்? சிறுவன் ஓட முயற்சித்தால் வாளால் அவனை ஒரே அடியில் உன்னை வீழ்த்தி பிடித்துவிட முடியுமே என்று நினைவுபடுத்த முதலையும் சிறுவனை விடுவித்து விட்டு பேசத் துவங்கியது. அப்போதுதான் முயல் சிறுவனை பார்த்து, நிற்காதே, ஓடிவிடு என்று கத்த சிறுவன் ஓடுகிறான். முதலை சிறுவனை வீழ்த்த வாளை உயர்த்திய போதுதான் அதற்கும் ஒன்று புரிந்தது. வலையிலே சிக்கியிருக்கும் வால் பகுதியை விடுவிப்பதற்குள் சிறுவனை விழுங்க துவங்கியது. அதன் நினைவுக்கு வந்தது. சிறுவன் தப்பி ஓடிவிட்டான். அப்போது கோபத்தோடு தன்னை பார்த்த முதலையிடம் முயல் புன்னகையுடன் சொன்னது, புரிந்ததா? இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. சிறிது நேரத்துக்கெல்லாம் தப்பி ஓடிய சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வர அவர்கள் முதலையை கொன்று விடுகிறார்கள். அப்போது சிறுவனோடு வந்த ஒரு நாய் அந்த புத்திசாலி முயலை துரத்தி சிறுவன் பதறி ஓடிச் சென்று தடுப்பதற்குள் கொன்று விடுகிறது. சிறுவன் பெருமூச்சு விடுகிறான். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சமாதானமாகிறான். வாழ்க்கையின் அநேக விஷயங்களை நம்மால் முழுக்க புரிந்து கொள்ள முடியாது என்று இந்து மத ரிஷிகள் சொன்னதைத்தான் புத்த மதமும் சொல்கிறது. பரோடாவில் என்னை சந்தித்து கதறிய பெண்ணொருத்தியின் வாழ்க்கையே இதற்கு ஒரு உதாரணம். அறிவு என்பது எறும்பு, வாழ்க்கை என்பது யானை. ஒருமுறை பகவத்கீதை பற்றி சொற்பொழிவாற்ற பரோடா சென்றிருந்தேன். அங்கே ஒரு பெண்மணி என்னை தனிமையில் சந்திக்க விரும்புவதாக சொன்னாள். என்னை சந்தித்த உடனேயே அவள் கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள். மனதிலே உள்ளதை வெளியே கொட்டினால் பாரம் குறையும் என்பதால் அவளை மேலும் பேசச் சொல்லி தூண்டினேன். உலகத்திலே என்னைப் போல யாரும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார்கள், அப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் என்ற பீடிகையோடு அந்த பெண் தன் கதையை சொன்னாள். நான் சிறுமியாக இருக்கும் பருவத்திலிருந்தே மகள் என்றும் பாராமல் என் தந்தை என்னிடம் பாலியல் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார். அப்போது ஐயோ என்று மனதுக்குள் கதறினேனே தவிர இதை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. நான் வளர்ந்து பருவம் அடைந்த பின்பும் என் தந்தை மாறவில்லை, என் துயரமும் குறையவில்லை. ஒவ்வொரு நாளும் இருட்டாகவே எனக்கு விடிந்தது. பிறகு எனக்கு திருமணமும் ஆனது. அன்பு மிகுந்த கணவர் கிடைத்தார். ஆனால் அந்த துயரம் மட்டும் மறையவில்லை. என் திருமணத்துக்கு பின்பும் கூட என் தந்தை மாறவில்லை. இதை சகிக்க முடியாத நான் இந்த நரக வேதனையில் இருந்து விடுதலை வாங்கிக் கொடுப்பார் என்ற ஆசையில் எல்லாவற்றையும் என் கணவர் முன்பு கொட்டி அழுதேன். விளைவு, இப்போது என் கணவரும் என்னை பிரிந்து சென்று விட்டார். ஏன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு துன்பம் என்று கேட்டு அழுதாள் அந்த பெண். அந்த பெண் கேட்ட கேள்விக்கு இந்து மத தத்துவங்களின் அடிப்படையில் இது உன் பூர்வ ஜென்ம பலன், கர்மா, அதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று நான் பதில் சொல்லி இருக்க முடியும். ஆனால் மனோ தத்துவ ரீதியாக ஒருவேளை உன் தாய் உன் தந்தையை சரியாக திருப்திப்படுத்தி இருக்க மாட்டாள், அல்லது உன் தந்தைக்கு ஏதோ மனவியாதி இருக்க வேண்டும் என்று மருத்துவத்தை துணைக்கு அழைத்திருக்கலாம். இந்த பெண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமை நடந்தது என்று யாராவது பதில் சொல்ல முடியும் என்றால், முசோலினி, ஹிட்லர் போன்ற கொடுமைக்காரர்கள் ஏன் பிறந்தார்கள் என்பதற்கும் காரணம் சொல்லிவிட முடியுமே. மீண்டும் இப்படிப்பட்டவர்கள் பிறக்காமல் இருக்க வழியும் சொல்லிவிட முடியுமே. அந்த பெண்மணிக்கு சொன்னேன், நமது அறிவு என்பது ஓர் எறும்பு என்றால்
வாழ்க்கையும் இந்த உலகமும் யானை போன்றது. யானையின் காலுக்கடியில் கிடக்கும் எறும்பால் யானையை என்றுமே முழுமையாக பார்த்துவிட முடியாது. யானையின் ஒரு பகுதியைத்தான் பார்க்க முடியும். எறும்பின் பார்வையைப் போல நமது அறிவு கூர்மையானதாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை புதிர்களுக்கும் நம்மால் விடை தேடிவிட முடியாது. இப்படி சொல்வதால் யார் நம்மை மிதித்தாலும் உதைத்தாலும் மிதியடியைப் போல சும்மா இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஆங்கிலத்தில் அசர்டிவ் என்று ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? இந்த குணம் உடையவர்கள் தனது உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். தனது அதிகாரத்துக்கும் உரிமைக்கும் உட்பட்ட பகுதிகளை அந்நியர்கள் ஆக்கிரமிப்பதை ஏற்க மாட்டார்கள். நாம் இந்த குணத்தோடுதான் இருக்க வேண்டும். என்ன சோதனைகள் வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வந்துவிட்டால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி எழாது. சுய பச்சாதாபம் வராது. துயரத்தின் வேதனை தாக்காது. அந்த நிலையை அடைய இந்த பிரார்த்தனை உங்களுக்கு உதவலாம். ஆண்டவா, என்னால் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய வலிமையை எனக்கு கொடு. என்னால் மாற்ற முடியாதவை எவை என்று கண்டுகொள்கிற அறிவை எனக்கு கொடு. என்னால் மாற்ற முடிந்தது, மாற்ற முடியாதது, இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பகுத்தறிந்து புரிந்து கொள்கிற பக்குவத்தை எனக்கு கொடு. தூணிலே ஒரு பூனை. பிரார்த்தனை என்பது என்ன? இந்த இடத்தில் கடவுள் என்ற விஷயத்துக்கு நான் போகவில்லை. ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நம்மையே நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வதுதான் பிரார்த்தனையின் சாரம். வார்த்தைகளிலோ உருவ வர்ணனைகளிலோ சத்தங்களிலோ மட்டும் பிரார்த்தனை இல்லை. முக்கியமாக உணர்வதில்தான் இருக்கிறது. சம்பிரதாய சடங்குகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அதற்குள் போய் சிக்கிக் கொள்வது அல்ல பிரார்த்தனை. இந்த இடத்தில் வருத்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு சென்றபோது வித்தியாசமான ஒரு சுப்பிரபாதத்தை கேட்டேன். கௌசல்யா, சுப்ரஜா, அலமேலோ, பால் பொங்குது, கேஸ் நிறுத்துடி. ராமபூர்வா, சந்தியா, கோபோ, ஃபேன் ஏன் வீணா சுத்திட்டு இருக்குது? பிரவர்த்ததே உத்திஷ்ட. இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. பிரார்த்தனை என்பது மட்டுமல்ல, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுதல், மாவிலை கட்டுதல், ஆராதனை செய்தல் போன்ற ஆன்மீகமான விஷயங்களையும் இப்போது அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலே வெறும் சம்பிரதாயங்களாகவே பலர் செய்து வருகிறோம். நான் சொல்வது எல்லா சமுதாயத்தினருக்கும், இனத்தவருக்கும், மதத்தினருக்கும் பொருந்தும். வேதம், உபனிஷத்துக்கள் என்று எல்லாவற்றிலும் தேர்ந்த ஞானம் கொண்ட சாமியார் ஒருவர் இருந்தார். ஒருமுறை அவர் தனது சீடர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்த போது பூனை ஒன்று சாமியாருக்கு எதிரே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தது. இதனால் அந்த சாமியாரின் கவனம் சிதறவில்லை. ஆனால் சீடர்கள் சிலரின் கவனம் சிதறியது. ஆகவே பூனையை பிடித்து பக்கத்தில் இருந்து தூணில் கட்டும்படி சாமியார் சொல்ல பூனையும் தூணில் கட்டப்பட்டது. அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் என்று அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் பூனை தொந்தரவு கொடுத்ததால் சாமியார் பாடம் எடுக்கும் போதெல்லாம் தவறாமல் பூனை தூணிலே கட்டப்பட்டது. சில வருடங்களில் சாமியார் இறந்துவிட்டார். சீடர் ஒருவர் அந்த ஆசிரமத்தின் புதிய சாமியாரானார். அவர் சீடர்களுக்கு பாடம் எடுக்கும் போதும் பூனை தவறாமல் தூணில் கட்டப்பட்டது. சில மாதங்களில் அந்த பூனையும் இறந்துவிட்டது. அடுத்த நாள் பாடம் எடுப்பதற்காக வந்த அந்த சாமியார், பாடம் எடுக்கும் போது தூணிலே ஒரு பூனை கட்டப்பட வேண்டும் என்று தெரியாதா? உடனே போய் ஒரு புதிய பூனையை பிடித்து வந்து தூணில் கட்டுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். சில பேர் கிருஷ்ண பக்தர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள். கிருஷ்ணன் என்பது யார்? மகிழ்ச்சி, உவகை, ஆனந்தம், கொண்டாட்டம் என்று எல்லாம் சேர்ந்தவன் தானே கிருஷ்ணன். ஆனால்
கிருஷ்ண பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பலர் என்ற முகத்துடன் சதா சோகமாக இருப்பதை நீங்களும் கூட பார்த்திருக்கலாம். ஒரு கட்டத்தில் அன்பும் அரவணைப்பும் போய் பக்தி என்பதே ஒரு முரட்டுத்தனமாக மாறிவிட்டது. உணர்ச்சிகளை மறந்துவிட்டு வெற்று வார்த்தைகளை மட்டுமே பிடித்துக் கொண்டு தொங்குவதால் தான் மதத்தின் பெயரால் இப்போது கலவரங்கள் நடக்கின்றன. இப்படி சொல்வதால் நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த சம்பிரதாயங்களை மதிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை, அதற்கு எதிராக செயல்படுங்கள் என்று தூண்டவில்லை. செய்வது எதுவாக இருந்தாலும் அர்த்தத்தை உணர்ந்து உணர்ச்சிகளை அனுபவித்து முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். சிலர் என்னிடம் வந்து, என் வீட்டில் தனி பூஜை அறை இல்லை, பக்கத்தில் டமார் டமார் என்று சத்தம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் தொழிற்சாலை இருக்கிறது, சதா குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கின்றன, மனைவி நை நை என்று நச்சரித்துக் கொண்டே இருக்கிறாள், அதனால் பிரார்த்தனை செய்ய என்னால் முடியவில்லை என்று சொல்கிறார்கள். பிரார்த்தனை செய்யவோ தியானம் செய்யவோ அமைதி நமது உடம்புக்கு வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதி நமக்கு உள்ளே இருந்தால் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லாமல் கூட பிரார்த்தனை செய்ய முடியும். எப்படி? அது ஒரு பொட்டல் வெளி பிரதேசம். வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. அங்கே முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது. உச்சி வெயிலில் செங்கற்களை சுமந்து சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே வந்த சாமியார் ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவனை அழைத்து, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், பார்த்தால் தெரியவில்லையா, கல் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றான். இதே கேள்வியை பக்கத்தில் இருந்த இன்னொருவனிடம் கேட்டார் சாமியார். அதற்கு இரண்டாம் அவன், நான் என் குடும்பத்துக்கான உணவை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். சாமியார் இன்னொருவனிடமும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ற அதே கேள்வியை கேட்டார். அதற்கு மூன்றாம் அவன், நான் தெய்வத்துக்கு கோயில் கட்டும் புண்ணிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். நம் எல்லோருக்குமே கோயில் கட்டும் வேலை கிடைத்து விடாது. ஆனால் செய்யும் வேலை எதுவானாலும் கோயில் கட்டும் வேலையைப் போல முழு ஈடுபாட்டுடன் லயித்து செய்தால் அதுவே சிறந்த பிரார்த்தனை தான். அவர்களுக்கு அது ஹாரர்ஸ்கோப். நமது வாழ்க்கை பல நேரம் பயத்தில்தான் கரைகிறது. வீட்டில் இருக்கும் இருட்டை விரட்டுவதற்காக ஒருவன் வாளி வாளியாக இருட்டை மொண்டு கொண்டு வந்து வீதியில் கொட்டிக் கொண்டிருந்தானாம். எத்தனை ஆண்டுகள் இப்படி செய்தாலும் இருட்டை சுற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்ததால் இருட்டை வெளியேற்ற முடியாது. ஒளி இல்லாமை என்பதுதான் இருட்டு. அதனால் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு ஓடிவிடும். பயமும் இருட்டு மாதிரிதான். அன்பு இல்லாமைதான் பயம். அன்பு என்ற விளக்கை ஏற்றி வைத்தால் பயம் மறைந்துவிடும். புரியவில்லை என்றால் அன்பின் ஒரு வகையான காதலை எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் எப்படி மலர்கிறது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவர் மீது இன்னொருவர் கொள்ளும் நம்பிக்கையில்தானே காதல் பிறக்கிறது. ஒரு பெண்ணின் மீது ஆணுக்கோ அல்லது ஆணின் மீது பெண்ணுக்கோ நம்பிக்கை வராவிட்டால் அங்கே காதல் என்ற அன்பு கிடையாது. சுஃபி இலக்கியத்தில் வரும் முல்லா நஸ்ருதீனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் இந்த தத்துவம் உங்களுக்கு சுலபமாக விளங்கக்கூடும். முல்லா நஸ்ருதீனுக்கு அன்று காலையில்தான் திருமணம் நடந்தது. அன்று இரவு நதியை கடந்து மறு கரைக்கு முல்லா நஸ்ருதீனும் அவரது இளம் மனைவியும் உறவினர்களோடு படகில் போய்க் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று புயல் அடித்தது. நதியிலே வெள்ளம் கரை புரண்டது. இவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த படகு பேயாட்டம் ஆடியது. மணப்பெண் உட்பட படகில் இருந்த அத்தனை பேரையும் மரண பயம் தொற்றிக் கொண்டது. ஆனால் முல்லா மட்டும் பயமேதும் இல்லாமல் இருந்தார். இதை பார்த்த புது மணப்பெண், உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கணவரை ஆச்சரியத்தோடு கேட்டாள். அதற்கு முல்லா நஸ்ருதீன் பதில் சொல்லாமல் தன் இடுப்பிலே சொருகியிருந்த கத்தியை எடுத்து மனைவியின் குரல் வளையை குத்துவது போல் ஓங்கினார். மனைவியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அப்போது முல்லா நஸ்ருதீன் தன் மனைவியை பார்த்து, கத்தி என்றால் உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார். அதற்கு அவரது மனைவி,
கத்தி வேண்டுமானால் அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை பிடித்துக் கொண்டிருப்பவர் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் என் கணவர். அதனால் நான் பயப்படவில்லை என்றாள். அதே போலத்தான் எனக்கும் இந்த அலைகள் வேண்டுமானால் ஆபத்தானதாக இருக்கலாம், ஆனால் இதை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் அன்புமயமானவர். அதனால் எனக்கு பயமில்லை என்றாராம் முல்லா நஸ்ருதீன். முல்லா நஸ்ருதீனுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது, அதனால் அன்பு இருந்தது. அல்லாஹ் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அன்பும் இருந்திருக்காது. அன்பு இல்லை என்றால் படகில் பயணித்த மற்றவர்களைப் போல முல்லா நஸ்ருதீனும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்திருப்பார். இதே உண்மையை நம் வாழ்க்கையிலும் பொருத்தி பார்க்கலாம். நமக்கு பயம் ஏற்படுகிறது என்றால் நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் பொருள். நான் கடவுளுக்கு பயந்தவன் என்று பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இது அபத்தமானது. கடவுளிடம் நாம் செலுத்த வேண்டியது அன்புதானே தவிர பயமில்லை. நமது உபநிஷத்துக்கள் சொல்லும் மிகப்பெரிய விஷயமே பயம் இல்லாமல் இரு என்பதுதான் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். சிலர் தங்களின் ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு எனக்கு மரணம் எப்போது வரும் என்று தெரிந்து கொள்ள ஜோசியர் மாற்றி ஜோசியராக போய்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் ஹாரஸ்கோப் ஜாதகம் என்பது ஹாரர்ஸ்கோப். இம்மாதிரி நபர்கள் வாழும்போது என்ன செய்யலாம் என்பதை விட எந்த நேரம் இறந்து விடுவோமோ என்ற பீதியிலேயே உருகி உருக்குலைந்து கொண்டிருப்பார்கள். மரண பயம் பற்றி தாகூர் சொல்லும்போது, நீ இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு முன்னதாகவே உனக்காக உன் தாயின் 2 தனங்களிலும் பாலை சுரக்க வைத்தவன் இறைவன். நீ இறந்த பின்னும் உனக்காக இன்னொரு உலகத்தையே கூட அவன் படைத்து வைத்திருக்கக்கூடும். அதனால் நம்பிக்கையோடு இரு என்கிறார். பயப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும். எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்கள், தவறில்லை. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற கற்பனைகளில் பயப்படுவதால் உங்கள் மகிழ்ச்சிதான் பாழாகும். பணம் திருடு போகாமல் இருக்க அதை எங்கே எப்படி வைப்பது, மீறி திருட்டு போனால் இன்சூரன்ஸ் மூலம் எப்படி பாதுகாப்பு பெறுவது என்று திட்டமிடுங்கள். இதில் எதையும் செய்யாமல் சும்மா நின்று பயப்படுவதில் அர்த்தமில்லை. எது சந்தோஷம்? 1. சுஃபி இலக்கியத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரமான முல்லா நஸ்ருதீன் ஒரு நாள் சோகமாக உட்கார்ந்திருந்தார். முல்லாவை பார்க்க வந்திருந்த நெருங்கிய சிநேகிதன், ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க முல்லா அழ ஆரம்பித்து விட்டார். என் மாமா தன் பெயரில் இருந்த சொத்துக்களை என் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போன மாசம் இறந்து விட்டார். அதை நினைத்தேன், அழுகிறேன் என்றார் முல்லா. உன் மாமாவை எனக்கு தெரியும். அவருக்கு 80 வயதாயிற்றே. மரணம் இயற்கையானதுதானே. அதற்கென்ன இத்தனை பெரிய சோகம்? உண்மையில் பார்த்தால் அவரது திரண்ட சொத்து கிடைத்ததற்காக நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முல்லாவுக்கு நண்பன் ஆறுதல் சொல்ல முயன்றான். முல்லாவோ, என் சோகம் உனக்கு தெரியாது நண்பா. போன வாரம்தான் என் சித்தப்பா என் பெயரில் 1 லட்சம் ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு செத்துப் போனார் என்று சொல்லிவிட்டு இன்னும் பெரிதாக சத்தம் போட்டு அழத் தொடங்கினார். நண்பனுக்கு குழப்பம். உன் சித்தப்பாவையும் எனக்கு தெரியுமே. அவருக்கு 85 வயது. பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாளைப் போல இப்படி அழுகிறாயே என்று நண்பன் எரிச்சலுடன் கேட்டான். என் சோகம் இன்னும் அதிகம். எனது 100 வயது தாத்தா 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே என் பெயரில் சொத்து எழுதி வைத்துவிட்டு நேற்று இறந்து விட்டார் என்றார் முல்லா. வெறுத்து போன நண்பன், எனக்கு புரியவில்லை, நீ ஏன் தான் அழுகிறாய் என்றான். முல்லா கண்களை துடைத்தபடியே சொன்னார், செல்வந்தர்களான என் மாமா, சித்தப்பா, தாத்தா மூவருமே இறந்து விட்டார்கள். இனிமேல் என் பேரில் சொத்து எழுதி வைத்து விட்டு சாக உறவினர்கள் யாருமே இல்லையே.
மிக முக்கியமான ஒரு கருத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் கதைதான் இது. சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் எல்லை நாம் வரையறுத்துக் கொள்வதில் தான் இருக்கிறது. எல்லைகளை நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விரிவடைய செய்து கொண்டே போனால் எந்த சந்தோஷமும் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது. ஓட்டை வாளியில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி நிற்காதோ அதே மாதிரி இது போல திருப்தியற்ற மனம் உடையவர்களுக்கு எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அது தங்காது. அவர்களின் மனம் சோகமயமாகவே இருக்கும். தன்னிடம் இல்லாததை நினைத்தே கஷ்டப்படும். வாளியில் உள்ள ஓட்டையை அடைத்துவிட்டால் ஒரு அளவு தண்ணீர் ஊற்றியதும் நிரம்பி விடுவது போல் மனதில் இருக்கும் கரும்புள்ளிகளை பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அழித்துவிட்டால் மகிழ்ச்சி நிரம்பும். இது கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று மண்டைக்குள் சில விஷயங்களை நம் மனது ஏற்றுக்கொள்கிறது. அந்த இதுகள்தான் மனதில் கரும்புள்ளிகள். சில இளைஞர்கள் சந்தோஷம் என்றால் அமெரிக்கா என்று அர்த்தம் பண்ணிக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். அவர்களை பொறுத்தவரை அமெரிக்கா போக விசா கிடைத்தால் அதுதான் சந்தோஷம். அதாவது விசா கிடைக்கும் வரை நான் சந்தோஷப்படுவதை ஒத்தி வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். ஆம், வருங்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு விஷயம் மட்டுமே சந்தோஷம் கொடுக்கப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு நிகழ்காலத்தில் கிடைக்கும் சந்தோஷங்களை ஓட்டை வாளியைப் போல இவர்கள் கீழே விட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட் மனமுடைய இளைஞர்களுக்கு அமெரிக்கா போக விசா கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. விசா கிடைத்த மறு கணமே அமெரிக்காவில் வேலை கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று ஏதாவது இன்னொரு காரணத்தை சொல்லி இவர்களே தங்களின் சந்தோஷங்களை மீண்டும் ஒத்தி போட்டு விடுவார்கள். சரி, அமெரிக்காவில் வேலையும் கிடைத்துவிட்டது. அப்போதாவது சந்தோஷப்படுவார்களா? கிரீன் கார்டு கிடைக்கும் வரை சந்தோஷம் இல்லை என்பார்கள். அதுவும் கிடைத்துவிட்டால் அமெரிக்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அப்பா, அம்மா, அக்கா, தங்கை, மாமா, உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் ஆகிய எல்லோரும் இருக்கும் இந்தியாவில்தான் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் தங்களின் சந்தோஷத்தை ஒத்தி போட்டு விடுவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷம் என்பது கடைகளில் விற்பனையாகிறது என்ற கருத்து உடையவர்கள். ஆம், அவர்களுக்கு சிகரெட், மது இதில்தான் சந்தோஷம். இவர்களை பார்க்கும்போது ரமண மகரிஷி சொன்ன ஒரு கதைதான் நினைவுக்கு வருகிறது. வசதியான மனிதரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த நாய்க்கு வேளா வேளைக்கு கிடைத்த சாப்பாட்டில் திருப்தி இல்லை. அந்த வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டுக்கு வந்து தனக்கு பிடித்த உணவை தேட ஆரம்பித்தது. நாள் கணக்கில் அலைந்து வாடியதுதான் மிச்சம். ரோட்டில் ஏற்கனவே திரிந்து கொண்டிருந்த நாய்களுடன் சண்டை போட்டு தெருவோர எச்சிலையை கூட கைப்பற்ற முடியவில்லை. கடைசியாக அதற்கு காய்ந்து போன மாட்டு எலும்பு துண்டு ஒன்று கிடைத்தது. வெயிலில் பல மாதங்கள் காய்ந்த எலும்பு என்பதால் அதிலிருந்த அத்தனை சுவையும் வற்றிப்போய் கல் போல ஆகியிருந்தது. ஆனாலும் அது தெரியாத நாய் அந்த எலும்பை கஷ்டப்பட்டு கடித்தது. நாயின் வாயில் கீறல்கள் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. தன் ரத்தத்தை ருசித்த நாயோ ரத்தம் எலும்பிலிருந்துதான் வருகிறது என்று எண்ணி இன்னும் ஆவேசமாக எலும்பை கடிக்க ஆரம்பித்தது. இதை பார்த்த வழிப்போக்கர் ஒருவர், மட நாயே, அது காய்ந்து போன எலும்பு. நீ சுவைக்கும் ரத்தம் எலும்பிலிருந்து வெளிப்படும் ரத்தம் இல்லை, உன் வாயிலிருந்தே கசியும் ரத்தம் என்று சொல்ல, வழிப்போக்கரை பார்த்து நாய் ஏளனமாக சிரித்துவிட்டு சொன்னது, இத்தனை நாள் வரை இந்த எலும்பு துண்டை கடிக்கும் வரை என் நாக்கு ரத்தம் சுவைத்ததில்லை. இதை கடிக்க ஆரம்பித்த பிறகுதான் ரத்தத்தின் சுவை தெரிய ஆரம்பித்தது. ஆகவே இந்த ரத்தம் எலும்பு துண்டிலிருந்துதான் எனக்கு கிடைக்கிறது. என்னை நீ ஏமாற்ற முடியாது என்று சொல்லி காய்ந்த எலும்பை மேலும் ஆவேசமாக கடிக்க ஆரம்பித்தது.
தன்னையே அழித்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டு கிடைக்கிற தற்காலிக சந்தோஷங்களை தேடி ஓடும் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். இதைத்தான் டாக்ஸ் லாஜிக் என்று சொல்கிறோம். சிந்தித்து பாருங்கள். காய்ந்து போன எலும்பை கடித்த நாய் அடைந்த சந்தோஷத்துக்கும் சிகரெட், மது போன்ற பொருட்களால் தன்னையே அழித்துக் கொண்டு சிலர் அடையும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? எது சந்தோஷம்? 2. அவன் மாபெரும் செல்வந்தன். சந்தோஷம்தான் இல்லை. தேடிக்கொண்டு வெவ்வேறு நாடுகளுக்கு போய் பார்த்தான். சந்தோஷம் கிடைக்கவில்லை. மது, மங்கையர், போதைப் பொருள் என்று எல்லாவற்றின் பின்னாலும் அலைந்து பார்த்தான். மனம் மகிழ்ச்சியே அடையவில்லை. துறவரத்தில் இறங்கினால் சந்தோஷம் கிடைக்கும் என்று யாரோ சொல்ல, அதையும் அவன் முயற்சி செய்து பார்க்க முடிவெடுத்தான். தனது வீட்டில் இருந்த தங்கம், வைரம், வைடூரியம் என்று எல்லாவற்றையும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு போய் ஒரு யோகியின் காலடியில் வைத்துவிட்டு, சுவாமி, இதோ என் அத்தனை சொத்துக்களையும் உங்கள் காலடியில் வைத்திருக்கிறேன். இனி இதில் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் நாடி வந்திருப்பது அமைதியையும் மன சந்தோஷத்தையும் மட்டுமே என்று யோகியிடம் சரணடைந்தான். அந்த யோகியோ அந்த செல்வந்தன் சொன்னதை காதில் வாங்கிய மாதிரியே தெரியவில்லை. அவன் கொண்டு வந்த மூட்டையை மட்டும் அவசரமாக பிரித்து பார்த்தார். கண்ணை கூச வைக்கும் ஒளியுடன் ஜொலித்த தங்கத்தையும் வைர கற்களையும் பார்த்த யோகி மூட்டையை சுருட்டி எடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தார். செல்வந்தனுக்கு பெரும் அதிர்ச்சி. அடடா, இருந்திருந்து ஒரு போலிச் சாமியாரிடம் போய் நம் செல்வத்தை ஏமாந்து கோட்டை விட்டு விட்டோமே என்ற துக்கம். ஆத்திரமாக மாற அந்த செல்வந்தன் யோகியை துரத்த ஆரம்பித்தான். யோகியின் ஓட்டத்துக்கு செல்வந்தனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. சந்து பொந்துகளில் எல்லாம் புகுந்து புகுந்து ஓடிய யோகி கடைசியில் தான் புறப்பட்ட அதே மரத்தடிக்கே வந்து நின்றார். மூச்சு இறைக்க இறைக்க அவரை துரத்திக் கொண்டு வந்த செல்வந்தனிடம் யோகி, என்ன, பயந்து விட்டாயா? இந்தா உன் செல்வம், நீயே வைத்துக்கொள் என்று மூட்டையை திருப்பிக் கொடுத்தார். கைவிட்டு போன தங்கமும் வைரமும் திரும்ப கிடைத்துவிட்டது என்பதில் செல்வந்தனுக்கு பிடிபடாத சந்தோஷம். அப்போது அந்த யோகி செல்வந்தனை பார்த்து சொன்னார், இங்கே வருவதற்கு முன்னால் கூட இந்த தங்கமும் வைரமும் உன்னிடத்தில்தான் இருந்தன. ஆனால் அப்போது உனக்கு சந்தோஷம் இல்லை. இப்போது உன்னிடம் இருப்பதும் அதே தங்கமும் வைரமும் தான். ஆனால் உன் மனதில் இப்போது சந்தோஷம் இருக்கிறது. இதிலிருந்து புலப்படும் உண்மை ஒன்றுதான். சந்தோஷம் என்பது நமக்கு வெளியே இல்லை, மனதில்தான் இருக்கிறது. இந்த உண்மை செல்வத்தை மூட்டை கட்டி கொண்டு திரிந்த செல்வந்தனைப் போலவே நம்மில் பலருக்கும் கூட தெரிவதில்லை. அதனால்தான் நாம் பல சமயங்களில் நமது சந்தோஷத்துக்காக பிறரை சார்ந்து இருக்கிறோம். மேலதிகாரி சபாஷ், நீ நன்றாக வேலை செய்கிறாய் என்று பாராட்டினால் நாம் சந்தோஷத்தில் மிதப்போம். அதே மேலதிகாரி நம்மை ஒரு வார்த்தை திட்டிவிட்டால் சந்தோஷம் ஒட்டுமொத்தமாக போய்விடும். போதை தலைக்கேறும் வரை குடித்துவிட்டு வீதியிலே விழுந்து கிடந்த ஒருவனிடம் அவனது குறும்புக்கார நண்பன், டேய், உன் வீட்டுக்கு போயிருந்தேன், இன்று சாயங்காலம் உன் மனைவி விதவையாகிவிட்டாள், அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு போய் உன் மனைவிக்கு ஆறுதல் சொல் என்று பொய்யாக பதறினான். இதை கேட்டு, ஐயையோ, என் மனைவி விதவையாகிவிட்டாளாமே என்று அந்த குடிகாரன் அழ ஆரம்பித்தான். நம்முடைய அறியாமை இந்த குடிகாரனின் அறியாமை போன்றதுதான். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படி ஒரு குடிகாரன் இருக்கிறான். உண்மையில்லாத பல விஷயங்கள் தான் நம்மை பல சமயங்கள் சோகத்தில் பிடித்து தள்ளுகின்றன. வேறு பல சமயங்களில் முக்கியம் இல்லாத சமாச்சாரங்கள் நம் சந்தோஷத்தை பறித்து விடுகின்றன. இளம் பெண்மணி ஒருத்தி தன் குழந்தையுடன் கடற்கரைக்கு போயிருந்தாள். கடல் அலைகளிலே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை திடீரென்று ஒரு அலை இழுத்துச் சென்று விட்டது.
ஐயையோ, என் குழந்தை போய்விட்டதே என்று அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுதாள். அந்த பெண்ணின் அழுகை உருக்கமாக இருந்ததால் கடல் தெய்வம் குழந்தையை மீண்டும் உயிருடன் கரைக்கு அனுப்பியது. தன் குழந்தைக்கு ஏதும் ஆகாதது கண்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடி விட்டாள். குழந்தையின் கன்னங்களில் மாறி மாறி முத்தம் இட்டவள் எதேச்சையாக குழந்தையின் காலை கவனித்தாள். குழந்தையின் ஒரு காலில்தான் செருப்பு இருந்தது. இன்னொரு காலிலே இருந்த செருப்பை காணவில்லை. உடனே அந்த பெண்ணின் மகிழ்ச்சி பறந்து விட்டது. ஐயையோ, செருப்பு போய்விட்டதே என்று அவள் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். இதற்கும் ஒரு படி மேலே ஒரு ரகம் உண்டு. சந்தோஷமான விஷயம் கூட சிலருக்கு கவலையை கொடுத்துவிடும். அந்த அளவுக்கு எதிலுமே திருப்தியடையாத மனிதர்களாக இருப்பார்கள். அவன் ஒரு விவசாயி. ஒரு பருவத்தில் அவனது தோட்டத்தில் அமோகமாக தக்காளி விளைந்திருந்தது. ஆனால் விவசாயி கவலையோடுதான் உட்கார்ந்திருந்தான். ஏன் கவலையாக இருக்கிறாய்? உன் தோட்டத்தில்தான் இந்த வருடம் நல்ல விளைச்சலாயிற்றே என்று ஊர்க்காரர்கள் அவனை கேட்க, அதற்கு அவன், நான் என் தோட்டத்தில் விளையும் தக்காளிகளில் சொத்தை தக்காளிகளை எடுத்து என் பன்றிகளுக்கு போட்டு விடுவது வழக்கம். இந்த முறை எல்லா தக்காளிகளுமே நன்றாக இருக்கின்றன. ஒரே ஒரு சொத்தை தக்காளி கூட இல்லை. பன்றிகளுக்கு எதை போடுவேன்? அதுதான் கவலையோடு இருக்கிறேன் என்றானாம். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், சந்தோஷம் என்பது ஒரு பூட்டு மாதிரி. அறிவு என்பது சாவியை போல. அறிவு சாவியை எதிர்ப்பக்கம் திருப்பினால் அது சந்தோஷத்தை பூட்டிவிடும். அதே சாவியை சரியான பக்கம் திருப்பினால் சந்தோஷ கதவுகளை திறந்துவிடும். டென்ஷன், டென்ஷன். நரம்புகள் விம்மி புடைக்கும் அளவுக்கு சில நிகழ்ச்சிகள் நம்மை டென்ஷன் ஆக்கி விடுகின்றன. பல சமயத்தில் படபடப்பு உச்சக்கட்டத்துக்கு போய் கை கால்கள் எல்லாம் உதற ஆரம்பித்து விடுகின்றன. இன்னும் சில சமயம் 2 அடி தள்ளி நிற்பவனுக்கு கேட்கும் அளவுக்கு கூட நம் இதயம் வேகமாக துடிக்கிறது. ஏதோ இனம் புரியாத கவலை கடலுக்குள் மூழ்குவது போன்ற பீதி நம் நெஞ்சை கவ்விக்கொள்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் டென்ஷன். பல சமயங்களில் நாம் டென்ஷன் ஆவதே தேவையில்லாத விஷயங்களால் தான். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம். பேராசிரியர் ஒருவர் மாற்றலாகி வேறு ஊரில் இருக்கும் கல்லூரிக்கு போகிறார். அவரை வழி அனுப்புவதற்காக அவருடன் பணிபுரியும் 4 பேராசிரியர்களும் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். ரயில் புறப்பட கொஞ்ச நேரம் இருக்க பேராசிரியர்கள் பிளாட்பாரத்தில் நின்று ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறார்கள். பேச்சு சுவாரஸ்யத்தில் ரயில் நகர ஆரம்பித்து விட்டதையும் அவர்கள் கவனிக்கவில்லை. சடாரென படபடப்பு வந்து விடுகிறது. எந்த கம்பார்ட்மெண்டில் ஏறினாலும் பரவாயில்லை, அடுத்த ஸ்டேஷனில் சரியான கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து விடலாம் என்று நெரிசலில் முட்டி மோதி 4 பேராசிரியர்கள் எப்படியோ ரயில் ஏறி விடுகிறார்கள். ஆனால் கையில் பெட்டி படுக்கையுடன் இருந்த ஒரு பேராசிரியரால் மட்டும் ரயிலில் ஏற முடியவில்லை. அவரை பார்த்து பரிதாபப்பட்ட போர்ட்டர் ஒருவர், கவலைப்படாதீர்கள், 10 நிமிடத்தில் இன்னும் ஒரு ரயில் இருக்கிறது, அதிலே நீங்கள் போய்விடலாம் என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறார். அதற்கு அந்த பேராசிரியர், அடுத்த 10 நிமிடத்தில் இன்னொரு ரயில் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை. என் சக பேராசிரியர்களை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. காரணம், அவர்கள் என்னை வழியனுப்ப வந்தவர்கள். ஆனால் இங்கே ஏற்பட்ட அமளிதுமளியில் அவர்கள் ரயிலில் ஏறிவிட்டார்கள் என்றார். இப்படித்தான் படபடப்பும் டென்ஷனும் சாதாரண விஷயங்களை கூட நம் கண்ணிலிருந்து மறைத்து விடுகின்றன. நாம் பதற்றத்தில் இருக்கும் போது எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்தாலும் சரி, அதனால் ஏற்படும் பலன் பெரும்பாலும் பூஜ்யமாகத்தான் இருக்கும். ஒரு சமயம் 4 குடிகாரர்கள் ஒன்றாக மது அருந்த போனார்கள். போதை தலைக்கேறும் மட்டும் குடித்த அவர்கள் வீட்டுக்கு திரும்புவதற்காக புறப்பட்ட நேரத்தில் நன்றாக இருட்டிவிட்டது. ஆற்றை கடந்துதான் மறுகரைக்கு போக வேண்டும். எனவே பரிசல்காரனை தேடினார்கள். அவனை காணவில்லை. ஆனால் பரிசல் மட்டும் இருந்தது. பரிசலை தாங்களே ஓட்டிச் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் பரிசலில் ஏறி உட்கார்ந்து துடுப்பு போட ஆரம்பித்தார்கள். 1 மணி நேரமானது, 2 மணி நேரமானது, 3 மணி நேரமானது. ஆனால் மறுகரை மட்டும் வரவே இல்லை. அதற்குள் மெல்ல பொழுதும் விடிந்து
போதையும் மெல்லத் தெளிய அப்போதுதான் கரையில் இருக்கும் மரத்தில் பரிசல் கட்டப்பட்டிருப்பதை அந்த குடிகாரர்கள் கவனித்தார்கள். குடிகாரர்கள் கண்களை போதையும் இருட்டும் மறைத்தது போல பதட்டம் நம்முடைய கண்களை பல சமயம் உண்மையையும் நிதர்சனத்தையும் பார்க்க விடாமல் மறைத்து விடுகிறது. புத்த மதத்தில் ஒரு பிரிவாக விளங்கும் ஜென் இலக்கியத்தில் உள்ள ஒரு கதை இது. ஓர் அரசர் தன் நாட்டுக்கு முதலமைச்சர் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார். சம தகுதி பெற்ற 4 பேர் அவரது அமைச்சரவையில் இருந்ததால் ஏதாவது ஒரு பரீட்சை வைத்து அந்த 4வரில் ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடிவெடுத்தார். ஒரு நாள் அந்த 4வரையும் அழைத்து, என்னிடம் ஒரு பூட்டு இருக்கிறது. கணித முறைப்படி வடிவமைக்கப்பட்ட இந்த விஞ்ஞான பூட்டை திறக்க நாளை காலை உங்கள் 4வருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். யார் இந்த பூட்டை குறைவான நேரத்தில் திறக்கிறாரோ அவரே நாட்டின் முதலமைச்சர் என்று அறிவித்தார். முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையில் அன்று இரவு முழுதும் விடிய விடிய பூட்டு பற்றிய ஓலைச்சுவடிகளையும் கணிதம் பற்றிய எல்லா குறிப்புகளையும் அந்த அமைச்சர்கள் தேடினார்கள். எதுவும் கிடைக்கவில்லை. அந்த 4வரில் ஒருவர் மட்டும் ஒரு சில ஓலைச்சுவடிகளை புரட்டிவிட்டு தூங்கப் போய்விட்டார். மறுநாள் அரசவையில் கணித தந்திரத்தால் மட்டுமே திறக்கக்கூடிய பூட்டை அரசரின் சேவகர்கள் தூக்கிக் கொண்டு வந்து 4வரின் முன்பும் வைத்தார்கள். எதிரே அரசர் வீற்றிருந்தார். பூட்டின் பிரம்மாண்டம் எல்லோரின் படபடப்பையும் இன்னும் அதிகரித்தது. கையோடு எடுத்து வந்த ஓலைச்சுவடிகளை அவர்கள் முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தார்கள். ஆனால் கணித பூட்டை திறக்கும் வழி மட்டும் அவர்களுக்கு புலப்படவில்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். இரவிலே நன்றாக தூங்கிய அந்த ஓர் அமைச்சர் கடைசியாக எழுந்து வந்தார். அவர் பூட்டின் அருகில் வந்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்! பூட்டு பூட்டப்படவே இல்லை. சாவியே இல்லாமல், சூத்திரமே இல்லாமல் அவர் பூட்டை எளிதாக திறக்க அரசர் அவரையே முதலமைச்சர் ஆக்கினார். பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் முதலில் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனம் பதட்டம் இல்லாமல் சமன் நிலையில் இருக்க வேண்டும். அட, அதே பழைய பெண். டென்ஷனை எப்படி குறைப்பது என்ற உங்கள் பதைபதைப்பான கேள்விக்கு பதில் சொல்லும் முன் டென்ஷன் எப்படி உண்டாகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டாமா? அவனுக்கு ஆபீஸ் 10 மணிக்கு. நன்கு தூங்கிவிட்டு அவன் கண் விழித்த போது காலை மணி 8. இன்னும் 2 மணி நேரத்தில் ஆபீஸில் இருக்க வேண்டும். அவசர அவசரமாக பாத்ரூமுக்கு ஓடுகிறான். கதவு சாத்தி இருக்கிறது. உள்ளே அவன் மகன். உள்ள உட்கார்ந்துகிட்டு தூங்குறியா? வெளியே வாடா, நான் ஆபீஸ் போகணும் என்று அதட்டி மகனை வெளியே வர சொல்லிவிட்டு இவன் பாத்ரூமுக்குள் போகிறான். அங்கே டூத் பிரஷ் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. டென்ஷன் சூடு பிடிக்கிறது. ஒரு வழியாக சமாளித்து பாத்ரூமில் இருந்து வெளியே வருகிறான். டிபன் சாப்பிட கூட நேரமில்லை. கையில் கிடைத்த சட்டை பாண்டை அவசர அவசரமாக மாட்டிக்கொண்டு அவன் ஆபீஸ் கிளம்பும் சமயம் போற வழியில் குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு போயிருங்க என்று மனைவி. பல்லை கடித்துக் கொள்கிறான். குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு ஆபீஸுக்கு போய் சீட்டில் உட்காருகிறான். நேற்று நீங்கள் தயார் செய்த ஃபைலை எடுத்துக்கொண்டு வாங்க என்று மேனேஜர் சொல்ல அவன் கைகள் பேண்ட் பாக்கெட்டுக்கு போகிறது. ஆபீஸ் அலமாரி சாவியை வீட்டிலேயே மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டது தெரிகிறது. உடல் உதற ஆரம்பிக்கிறது. அலறி அடித்துக் கொண்டு இவன் ஆபீஸ் வந்தும் என்ன புண்ணியம்? இப்போது சொல்லுங்கள், இவனுடைய டென்ஷனுக்கு என்ன காரணம்? சோம்பேறித்தனம், நேரத்தை சரியாக திட்டமிடாதது ஆகியவைதானே. டென்ஷனுக்கு அடுத்த மூல காரணம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதது. நமக்கு ஆண்டவன் கண்களையும் காதுகளையும் கொடுத்திருந்தும் பல நேரங்களில் நாம் அதை பயன்படுத்தாமல் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் தான் வாழ்க்கையை கழிக்கிறோம். இதற்கெல்லாம் மேலே அதுதான் எனக்கு தெரியுமே என்ற மனப்போக்கு. வாழ்க்கையில் பல பொருளாதார வசதிகளை பெற்றுவிட்டவர்களுக்கு கூட இந்த குறை உண்டு. உதாரணத்துக்கு, அவன் ஒரு பெரிய கூடைப்பந்து சாம்பியன். பின்னாளில் வளர்ந்து ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வருகிறான். அவன் படித்த கல்லூரியின் நிர்வாகிகள் அவனை கல்லூரிக்கு அழைத்து பாராட்டு விழா நடத்துகிறார்கள். விழா முடிந்ததும் அவன் படித்த வகுப்பறையையும் தங்கியிருந்த கல்லூரி விடுதியையும் இப்போது பார்க்க விரும்புகிறான். கல்லூரி நிர்வாகிகள் அவனை பழைய வகுப்பறைக்கு அழைத்து போகிறார்கள். வகுப்பறையை பார்த்த அவன் அதே பழைய வகுப்பறை என்கிறான். ஹாஸ்டலுக்கு அவனை அழைத்து போகிறார்கள். அதே பழைய ஹாஸ்டல் என்கிறான். அதில் அவன் தங்கியிருந்த அறைக்கு அழைத்து போகிறார்கள்.
வழியில் சிகரெட் வாடை அடிக்கிறது. அவன் அதே சிகரெட் வாடை என்கிறான். கல்லூரி நிர்வாகிகளும் அவனும் அறையை நோக்கி வருவதை பார்த்துவிடும் மாணவன் ஒருவன் தலை தெறிக்க அந்த அறைக்கு ஓடுகிறான். அங்கே அந்த மாணவனின் ரூம்மேட் ஒரு சக மாணவியோடு உலாவிக் கொண்டிருக்கிறான். நிர்வாகிகள் வருவது பற்றி அந்த மாணவன் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க அந்த மாணவியை அந்த அறையில் இருந்த ஒரு அலமாரியின் உள்ளே ஒளித்து நிற்க வைக்கிறான். நிர்வாகிகளுடன் உள்ளே நுழையும் விளையாட்டு வீரன் அதே பழைய அறை என்கிறான். நிர்வாகிகள் அலமாரியை காட்டுகிறார்கள். அவன் அதே பழைய அலமாரி என்கிறான். நிர்வாகிகள் அலமாரியை திறக்கிறார்கள். உள்ளே ஒளிந்து கொண்டிருந்த பெண் வெளியே குதிக்கிறாள். விளையாட்டு வீரன் பழக்க தோஷத்தில் அதே பழைய பெண் என்று சொல்ல, ஐயோ இருக்க முடியாது, இது என் காதலி என்று ஒளித்து வைத்த மாணவன் அலறுகிறான். இந்த கதையில் இருக்கும் நகைச்சுவையை எடுத்துவிட்டு கருத்தை மட்டும் பாருங்கள். பல சமயம் நம் கண்முன்னே தெரியும் காட்சிகளை கூட நாம் சரியாக பார்ப்பதில்லை என்பதற்காக சொல்லப்படும் கதைதான் இது. ஒருவர் டென்ஷனாக இருக்கிறார் என்றால் டென்ஷனுக்கு காரணம் அந்த சூழ்நிலை என்பதை விட டென்ஷன் ஆகும் நபர்தான் என்று அடித்துச் சொல்லலாம். எல்லா வேலைகளையும் தனி ஒரு நபராலேயே செய்துவிட முடியாது. வேலைகளை பகிர்ந்தளித்தே தீர வேண்டும். யாருக்கும் எந்த வேலையும் செய்ய தெரியாது, நானேதான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்வேன் என்று ஆரம்பித்தால் டென்ஷன் தான். சரி, டென்ஷனே இல்லாமல் இருப்பதுதான் எப்படி? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? டென்ஷன் என்பது சத்தத்தை போல. சத்தத்தை உண்டு பண்ணத்தான் 2 கைகளையும் நீங்கள் தட்ட வேண்டும். டென்ஷனே இல்லாமல் இருப்பது என்பது அமைதியை போல. நிசப்தத்தை உங்களால் உண்டு பண்ண முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே இருக்கிறது. அதாவது டென்ஷனை உருவாக்கத்தான் நீங்கள் தேவை. டென்ஷன் இல்லாத நிலையை உருவாக்க உங்கள் முயற்சி ஏதும் தேவையில்லை. சுஃபி இலக்கியத்தில் உள்ள இந்த கதையை பாருங்கள். சுஃபி மதகுரு ஒருவரிடம் விவசாயி ஒருவன் வந்து, என் மனைவி நாள் முழுவதும் ஆடு மாடு கோழி என்று வளர்க்கிறாள். அதனால் வீடு முழுவதும் மூச்சு திணறும் அளவுக்கு நாற்றம் அடிக்கிறது. இதிலிருந்து தப்பிக்க நீங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். மதகுரு, உன் வீட்டில் தான் ஜன்னல் இருக்கிறதே, அதையாவது திறந்துவிடு, நாற்றம் வெளியே போகட்டும் என்று யோசனை சொன்னார். விவசாயி உடனே, ஜன்னலை திறப்பதா? சரிதான், அப்புறம் என் புறாக்கள் பறந்துவிடுமே என்றானாம். டென்ஷனை பொறுத்தவரை நாமும் கூட பல சமயம் இந்த விவசாயியை போலத்தான். புறா என்கிற அதிக முக்கியத்துவம் அற்ற ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டே அறிவு ஜன்னலை திறக்காமல் இருந்து விடுகிறோம். அதன் விளைவு டென்ஷன், மூச்சு திணறுகிறது. ஆகவே நம் அறிவு ஜன்னலை உடனே அகலமாக திறந்து வைப்போம். சீகல்ஸ் அன்று நெருங்கவில்லை. வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏதோ போகுது. आपके जिंदगी कैसे है? चलता है. How is life? Dragging ya. இப்படி சலித்துக் கொள்ளும் மனநிலை நம்மில் நிறைய பேரிடம் இருக்கிறது. இந்த மனநிலையில் செயல்பட்டால் ஓர் அடி கூட முன்னேற முடியாது. வாழ்க்கையும் உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும். சலிப்பு என்ற புதைக்குழியிலிருந்து மீளுவது எப்படி? பெரிய நிறுவனங்களில் முக்கியமான பொறுப்பு வகிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேலையில் சலிப்பு ஏற்படாமல் கம்பெனியே பார்த்துக் கொள்ளும். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு என்றே நிர்வாகத்தினர் சம்பளத்தை கூட்டுவார்கள், பதவி உயர்வு கொடுப்பார்கள், முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரங்களை கொடுப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ இந்த நிறுவனத்துக்கு முக்கியம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். வீடாக இருந்தாலும் ஆபீஸாக இருந்தாலும் நமது முக்கியத்துவம் குறையும் போதுதான் நமக்கு சலிப்பு ஏற்படுகிறது. நம்மை விட அதிகம் முக்கியத்துவம் பெறுபவர்களை பார்த்து பொறாமை ஏற்படுகிறது. இந்த பொறாமையே காலப்போக்கில் குழம்பித் தள்ளும் குணத்தை கொடுத்து விடுகிறது. பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த மேனேஜர் கிட்ட இதே பேஜாரா போச்சு என்று ஆபீஸில், பாழா போன பஸ் நேரத்துக்கு வந்து தொலையாத என்று பஸ் ஸ்டாப்பில், தரித்திரம் பிடிச்ச மூஞ்சில முடிச்சிட்டு வெளியே போன ஒண்ணுமே உருப்படல என்று வீட்டில், மோசமான மேனேஜரை விட லேட்டாக வரும் பஸ்ஸை விட நாம் சலித்துக் கொள்ளும் போது பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் நமக்கு மேலும் சலிப்பையும் சோர்வையும் கூட்டுகிறது. அதனால் சலிப்பை ஒழிக்க வேண்டுமானால்
இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களின் அகராதியிலிருந்து முதலில் தூக்கி எறியுங்கள். சலிப்பை விரட்டி அடிக்கவும் நமக்கு நாமே உற்சாகத்தை ஊட்டிக் கொள்ளவும் நமக்கு உதவக்கூடிய யுக்திதான் ஆட்டோ சஜஷன். டே சங்கர், உனக்கு திறமை இருக்குடா, வேறு எவரை விடவும் இந்த வேலையை உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்பது போல நாமே நம்மிடம் பேசிக் கொள்ளும் போது நமது மனதில் உற்சாகம் பிறக்கும். நம் உடம்பிலும் உற்சாகம் தானாக ஊறும். நாம் உற்சாகமாக இருந்தால் நம் உடம்பிலிருந்து வெளிப்படும் ஒளி அலைகள் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் உற்சாகப்படுத்திவிடும். என்ன திடீர் என்று ஏதோ புரியாமல் பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நாம் என்று நம்மை குறிப்பிட்டால் அதில் 3 நாம் இருக்கிறது. 1, நமது உடம்பு என்ற நாம். 2, நமது மனது என்ற நாம். 3, நம்மை சுற்றி உடம்பு ஏற்படுத்துகிற அலைகள் என்ற நாம். நாம் சாதாரணமாக சில பெரிய தலைவர்களை பற்றி பெருமையாக பேசும்போது அவரை பார்த்தாலே ஒரு தேஜஸ் தெரிகிறது என்று சொல்வது இல்லையா? இந்த தேஜஸ் தான் உடம்பை சுற்றி உடம்பு ஏற்படுத்தும் ஒளி அலைகள். இந்த ஒளி அலைகளை பற்றி புகழ்பெற்ற ஒரு ஜென் கதை கூட உண்டு. அவர் ஒரு துறவி, தன்னையும் உலகையும் முற்றிலுமாக உணர்ந்த மகான். அவர் தினந்தோறும் காலை வேளையில் கடற்கரையில் உட்கார்ந்து தியானம் செய்வது வழக்கம். அந்த வேளைகளில் சீகல்ஸ் என்று சொல்லப்படும் கடல் பறவைகள் அந்த மகானின் பக்கத்தில் வந்து சந்தோஷமாக விளையாடும். சில பறவைகள் அந்த மகானின் தோளில் கூட உட்காரும். ஒரு நாள் வழக்கம் போல கடற்கரைக்கு தியானம் செய்ய புறப்பட்ட அந்த மகானிடம் சிறுவன் ஒருவன், உங்களை சுற்றி கடல் பறவைகள் வந்து விளையாடுகிறதே, எனக்கு ஒரு பறவையை பிடித்து வந்து தரக்கூடாதா என்று கெஞ்சினான். அந்த துறவியும், சரி, ஒரே ஒரு பறவைதானே, பிடித்து கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடற்கரைக்கு தியானம் செய்ய போனார். அன்று எல்லா பறவைகளும் அவரின் தலைக்கு மேலே பறந்து சென்றதே தவிர எந்த பறவையும் அவரை நெருங்கவில்லை. காரணம், அந்த துறவியின் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட அலைகளை கொண்டே துறவியின் மனநிலையை பறவைகள் உணர்ந்து கொண்டன. எனக்கு தெரிந்த பெரிய தொழில் அதிபர் தனது மனைவிக்கு தான் கையெழுத்திட்ட வெற்று செக் புத்தகத்தை கொடுத்துவிட்டுத்தான் அலுவலகம் போவார். காசு பணத்துக்கு அவர் தனது மனைவிக்கு குறை வைத்ததே இல்லை. என்றாலும் நான் எப்போது அந்த தொழிலதிபரின் மனைவியை சந்தித்தாலும் அவர் வீட்டுக்கு நேரத்தோட வருவதில்லை, குழந்தைகளிடம் என்ன படிக்கிறாய் என்று கேட்பதில்லை என்று தன் கணவரை பற்றி புலம்பித் தள்ளுவார். அந்த பெண்மணியை பொறுத்தவரை வாரத்துக்கு ஒரு நாளாவது தன் கணவர் தன்னிடமும் தன் குழந்தைகளிடமும் உட்கார்ந்து ஆற அமர பேசினால் போதும். அதுவே அந்த தொழிலதிபரின் மனைவியை உற்சாகப்படுத்த போதுமானது. இதைத்தான் நிர்வாக இயலில் வேல்யூ சிஸ்டம் என்கிறார்கள். 2000 ரூபாய் சம்பள உயர்வு கொடுத்து உற்சாகப்படுத்த முடியாத ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவை சேல்ஸ் ஆபீசர் என்று வேறொரு பதவியின் பெயர் கொடுத்து உற்சாகப்படுத்திவிட முடியும். என்னதான் நாம் உற்சாகமாக இருந்தாலும், நமது சகாக்களை உற்சாகப்படுத்தினாலும் ஒரு சின்ன தோல்வி கூட சில சமயங்களில் நமது உற்சாகத்தை உடைத்துவிடக்கூடும். அதை மறுப்பதற்கில்லை. அது போன்ற சந்தர்ப்பங்களில் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி எத்தனை சுகமான அனுபவமோ அதே போல தோல்வியும் ஒருவித அனுபவமே. வேறு வார்த்தைகளில் சொன்னால், தோல்வி என்பது தள்ளி போடப்பட்டிருக்கும் வெற்றி, அவ்வளவுதான். அதில் உற்சாகம் இழக்க ஒன்றும் இல்லை. உற்று கவனியுங்கள் உங்கள் சிந்தனையை. சோர்வு, பயம், கோபம், அருவருப்பு இதெல்லாம் நமக்குள்ளே எங்கே உண்டாகிறது? நமது கையிலோ காலிலோ நுரையீரலிலோ மூச்சு குழாயிலோ உண்டாவதில்லை. நமது எண்ணங்களில் மட்டுமே நிகழ்கிறது. அப்படி என்றால் எண்ணம் என்பது என்ன? யோசித்து பாருங்கள். உதட்டையும் நாக்கையும் அசைக்காமல் நமக்குள்ளேயே வார்த்தைகளை ஓடவிடும்போதுதான் எண்ணங்கள் உருப்பெறுகின்றன. வார்த்தைகளும் வாக்கியங்களும் இல்லாமல் நம்மால் சிந்திக்க முடியாது. ஒலிகளாலும் வண்ணங்களாலும் சிந்திக்கும் இசைக்கலைஞர்கள், ஓவியர்கள், படைப்பாளிகள் போன்றவர்களை நினைத்து இந்த நேரத்தில் குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு கடை வைக்கிறார். நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. உடனே அவர், நான் வியாபாரம் செய்வதற்கே லாயக்கில்லாதவன், அந்த நெளிவு சுழிவுகள் எனக்கு போதாது என்று வருத்தப்பட ஆரம்பித்தால்
தன்னை நொந்து கொள்வதற்காக மனதுக்குள் இவர் அமைத்த வாக்கியமே அவரை தாழ்வு மனப்பான்மை உடையவராக ஆக்கிவிடும். அதே நபர் வியாபாரத்தில் லாபமும் நஷ்டமும் சகஜம்தான், இதில் வருத்தப்பட்டு ஆகப்போவது ஒன்றுமில்லை என்று தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டால் அவர் தேர்ந்தெடுத்த அந்த சொற்களே அவரை உற்சாகம் இழக்காமல் பார்த்துக்கொள்ளும். 2ஆம் உலகப் போரின் போது நடந்த உண்மை நிகழ்ச்சி இது. தாங்கள் சிறைப்பிடித்த யூத கைதிகளை வைத்து ஜெர்மானியர்கள் பல கொடுமையான பரிசோதனைகள் நடத்தியது நமக்கு தெரியும். அதில் ஒரு பரிசோதனை, உங்களை புதுமையான முறையில் சாகடிக்கப் போகிறோம், உடம்பிலிருந்து எல்லா ரத்தத்தையும் வெளியேற்றினால் நீங்கள் எப்படி துடிதுடித்து சாவீர்கள் என்று பார்க்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு சாம்பிளுக்கு 2 கைதிகளை படுக்கையில் படுக்க வைத்து ரத்தத்தை வெளியேற்ற ஆரம்பித்தார்கள் ஜெர்மானிய படை வீரர்கள். கைதிகளின் உடம்பிலிருந்து வெளியேறிய ரத்தம் பக்கத்தில் இருந்த பாட்டிலில் டப் டப் என்ற ஒளியுடன் விழ ஆரம்பித்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த 2 கைதிகளின் கண்களையும் படை வீரர்கள் கருப்பு துணியால் கட்டிவிட்டனர். அதில் ஒரு கைதியின் உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேறுவதையும் நிறுத்திவிட்டார்கள். ஆனால் பாட்டிலில் டப் டப் என்று விழும் ஓசை கேட்கும்படி மாற்று ஏற்பாடு செய்தார்கள். இந்த டப் டப் சத்தத்திலேயே பீதியடைந்த அந்த கைதி, ஐயோ, உடம்பிலிருந்து ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரத்தம் வற்றி சாகப் போகிறோம் என்ற பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். பரிசோதனையின் முடிவில் உண்மையிலேயே ரத்தம் வெளியேற்றப்பட்ட கைதியும் இறந்து போனான். தன் உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேறுகிறது என்ற பிரமையில் இருந்த கைதியும் இறந்து போனான். 2ஆம் கைதியின் மரணத்துக்கு அவனது சிந்தனையும் சிந்தனை செய்ய அவன் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளும் தான் காரணம். இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் எளிமையானது. ஒரே போர் அடிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பே சரியில்லை, சனியா, புள்ளையா இது, பிசாசு, இது மாதிரியான ரெடிமேட் நெகட்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். பேசும்போது மட்டுமல்ல, உங்களுக்குள் சிந்திக்கும் போது கூட. நான் பல்வேறு வார்த்தைகளில் சொன்னதையே லாங்குவேஜிங் என்ற ஒரே வார்த்தைக்குள் அடக்கிவிட முடியும். நல்லதோ கெட்டதோ, உங்கள் சிந்தனைகளை நீங்கள் எடுத்த எடுப்பிலேயே கட்டுப்படுத்த தேவையில்லை. நினைப்பை அதன் போக்கில் ஓடவிடுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகளை மனதில் ஓட்டி சிந்திக்கிறீர்கள் என்று கூர்ந்து கவனியுங்கள். அதாவது உங்கள் சிந்தனையை நீங்கள் உற்று கவனியுங்கள், வேறொருவராக விலகி நின்று கவனியுங்கள். ஒரு வகையில் தியானம் செய்வதற்கான அடிப்படை தகுதியும் இதுதான். உங்களை நீங்களே தளர்த்திக் கொள்ளும் எரிச்சலூட்டும் நெகட்டிவ் வார்த்தைகளிலிருந்து விடுபட்டால் சுதந்திரமான உற்சாக சிந்தனை உங்களுக்கு சரளமாக உருவாகும். நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கலாம். ஆனால் மற்றவர்கள் நம்மை பார்த்து கோபப்படும் வார்த்தைகளை பேசினால் என்ன செய்வது? சொல்கிறேன். வால்யூம் 2 சந்திப்போம்.